ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ரொம்ப ஸ்வீட்டான பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாதாம் மில்க் தான் செய்ய போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் 1/2 லிட்டர் வாங்கி அதை காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் எனக்கு 2 டம்ளர் மட்டும் போதும். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். ஆக்சுவலி நான் இன்றைக்கி பாதாம் மிக்ஸ் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணல. எம்டிஆர்லேருந்து நான் பாதாம் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். 10 ருபீஸ் தான் அது. அதில் எல்லா மிக்ஸுமே இருக்கும். நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ண வேண்டியதில்லை. எனக்கு நல்லா பால் ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்றதுனால நான் நல்லா காய வச்சிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நல்லா சுண்டை காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அது முழுசாக இருந்ததை ஆஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா பாலோடு வெந்து வரும்போது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ நீங்கள் லைட்டாக கொஞ்சம் வேணும்னாலே கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மீடியமாக வேணும்னாலும் மீடியமாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5 பாதாம் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா வெந்து வரட்டும். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சுண்ட வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஆல்ரெடி ஊற வச்சுக்கோங்க. முந்திரியும் தனியாக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் தனியாக. முந்திரி ஆஃபாக கட் பண்ணி ஊற வச்சு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் முழுசாக ஊற வச்சுட்டு அது தோலை உரிச்சிட்டு கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாதாம் மிக்ஸோட ஒரு பாக்கெட் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். எனக்கு அதோடய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு பாக்கெட் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லைட்டாக தான் வேணும்னாக்கா நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம எவ்வளோ காய வச்சோம், இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா பால் நல்லா சுண்ட காய வைக்கணும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் அது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம 2 டம்ளருக்கு எடுத்துக்கலாம். நான் கரெக்டாக 2 டம்ளர் வருதான்னு பார்த்துட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா குங்குமப்பூ வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வடிகட்ட வேண்டாம். பிகாஸ் நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த பால் இடமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம பாதாம் மிக்ஸ் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நைட் டின்னர் முடிச்சுட்டு நீங்கள் தூக்க போகும்போது இது ஒரு டம்ளர் குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.